ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா யாரை பத்தி யார் என்னென்ன நினைக்கிறாங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஓகேவா, நம்ம நேத்ரால இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா நேத்ரா, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பவானி அக்கா பத்தி நீ என்ன நினைக்கிற? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்படி நடு என்ன நினைக்கிற அந்த அக்கா பத்தி? ஒரே வேர்ட்ல முடிச்சிட்டா அது சொல்லணும். அம்மா விளக்கமா சொல்ல கேட்காத, விளக்கமா சொல்லு. இவனே ஒரு இத்து போனவன். பவானி அக்கா பத்தி ஒரே வேர்ட்ல முடிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒரு 4 லைன் ஆச்சு. நீ சொல்றி. ஓகே நான் சொல்றேன். பவானி அக்கா குந்தானி மை ஃபேவரட் ஒன் இந்த நேம்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சாலு கம்ஃபர்டபிள் நான் பவானி அக்கா தான். லவ் யூ அக்கா. ஐயோ ஏதோ ஐஸ் வைக்கிறா, பெரிய ஐஸ். நெக்ஸ்ட் கின்னு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சைலண்ட் கில்லர் கூட என்றால நிறைய போறான். டெஃபினெட்லி கில்லர் ஸ்மார்ட்டர். வேலை என்னமோ இதுவா இருக்கா அதுக்கு கின்னு. கின்னு மை ஸ்வீட் சிஸ்டர் எப்பவுமே என் கூட இருப்பா. நான் நம்புறேன், அவ்வளவுதான். நான் நம்புறேன். ரம்யா நான் அதாவது வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அண்ட் உயிர். அவ்வளவுதான். அப்ப நல்ல வேளை ஏதோ ஸ்மார்ட் அவுட் இதுக்கு மேல நீ சொல்லு மச்சான், நீ சொல்லு மச்சான். ஐயோ நடுவுல இங்கிருந்து போறா அங்கிருந்து போறா. நீ சொல்றி. ரம்யா 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 ஏ சொல்லு. ரம்யா ஒரு வாயாடி வாயாடி. எங்க போலாமா? ஏ வா வாங்க. சொல்லு சொல்லு நீ சொல்லு. ரம்யா என்ன சொல்றது புரியல. அவ பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. எதையாச்சும் சொல்லியா? ரம்யா ரம்யா பத்தி என்ன சொல்றது? நீ ஒண்ணு சொல்ல வேணாம். நீ ஏதோ சொல்ல வேணாம், விட்டுரு. என்னை பத்தி எதுவுமே இல்லை சொல்றதுக்கு தானே. என்கிட்டயும் நேத்ரா பத்தி கேட்பாங்க. ரம்யா வந்து குட் கேர்ள், கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கு. அதை விட்ட மனசுல அவ நல்ல பிள்ளைதான். ஆனா மனசுக்குள்ள போய் தான் தேடின அவ நல்ல பிள்ளை. அதாவது நல்லா என்ன பத்தி சொல்லுக்கா. நான் யாரை பத்தி ஆரம்பிக்க போறேன்னா ஜனா. சரி சரியா, இவங்க தான் ஜனா. பாத்துங்க, ஜனா வந்து எப்படின்னா கோவக்காரை, அதிகமா கோவப்படுவா. அதுல கோவம் வந்து ஒரு 1/2 hour இல்ல 10 நிமிஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீடிக்காது கோவம்லாம். சரி, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. சரிங்களா? ஓகேவா? மற்றபடி எல்லாருக்கும் நான் ஒன்று ஆபத்து. இப்போ ரம்யாவுக்கு ஒரு பிரச்சனை, நேத்ராவுக்கு ஒரு பிரச்சனை, இங்கே யாருக்கும் ஒரு பிரச்சனை, டக்குன்னு வந்து முன்னால் வந்து ஒரு ஆள் கண்டிப்பாக நிற்பா. ஸோ கோவக்காரி, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அவரை பற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேத்ரா. ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. நேத்ரா வந்து எப்படி சொல்றது, யா வம்புக்கும் போக மாட்டா. அவ உள்ள வளர்ந்து பாப்பா. சரிங்களா? என்ன சொல்ல முடியாது. ஒண்ணும் இல்ல சொல்ற மாதிரி அவகிட்ட ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பண்ணு போவா, எங்க சொல்றோமோ அங்க பண்ணிப்பா. நான் என்ன சொன்னா சரிக்கான்ருவா, அவ்வளவுதான். மறு பேச்சு பேச மாட்டா. போய் இப்ப அடுத்தது ரம்யா. குந்தானி ஒழுங்கு இடத்துல உட்காரு, செத்துருவேன். இப்ப என்ன ரம்யா பத்தி என்ன சொன்னா, ஜனநாச்சு நான் கோவக்காரின்னு சொன்னேன். சரிங்களா இல்லையா? ஆனா ரம்யா வந்து எப்படி சொல்றது, டிஃபரெண்ட்
ரம்யா டிஃப்ரெண்ட். எப்போ கோவப்படுவா, எதுக்கு சிரிப்பா, எதுக்கு அழுவா எதுவுமே தெரியாது. நாங்க போய் அவளை கேட்போம், ஏன்டி அழுவுற, என்னடி பிரச்சனைனா சொல்ல மாட்டா. திருப்புன்னு பார்த்தா ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பா. பார்த்தா உண்மை இருப்பா, சம்பந்தமே இருக்காது ரம்யா வந்து இருக்கும். ஆனா நல்ல கேரக்டர். ஸோ நம்ம ஏன்னா ஒண்ணு வேணும்னு கேட்டா டக்குனு வாங்கி கொடுப்பா, இல்லைன்னு சொல்ல மாட்டா. ஓனர் வந்துட்டாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா. அப்புறம் ஜனாவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 40% ரம்யாக்கிட்டே அந்த கோவம் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரே ஈக்குவல் தான், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இவனவா அவனவா இவன், ரெண்டு பேரும் ஒன்று தான். ஸோ நல்ல பிள்ளைங்க ரெண்டு பேருமே. ஸோ தங்கமான பிள்ளைங்க தான், அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரெண்டு பேரும் வந்து அன்பு கொடுத்தனா அன்பு கொடுப்பாளுங்க, கோவம்னா கோவத்தை காட்டுவாளுங்க. நீ என்ன திருப்பி கொடுக்குறியோ அதான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாளுங்க. அவ்வளோதான் ரெண்டு பேரும். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது கிண்ணு வந்து பப்ளி மாஸ், பப்ளி வச்சுருப்பா மூஞ்ச, சரியா இல்லையா. யார்ட்டையும் அவளும் அதிகமாக பேச மாட்டா, நேத்திர கேரக்டர் தான் அவளும். ஸோ யார்ட்டையும் பேச மாட்டா, எந்த ஒன்பது முக்கம் போக மாட்டா. நீங்கள் எங்கே இடம் இருக்குதோ அங்கே உட்காந்துப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் வர மாட்டா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னுப்பா. ரொம்ப க்யூட்டான பிள்ளை, ரொம்ப பிடிக்கான பிள்ளை எனக்கு. அடுத்தது வேற யாரும் சொல்லணும், வெண்ணிலா. அடுத்தது வெண்ணிலா. என்ன தேர்றாங்க வெண்ணிலா வந்து அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு சொல்லவே தெரியல அவங்க பத்தி. இப்போ எப்படி சொல்றதுன்னா, சீக்கிரம் சொல்லு, டைம் போகுது. அவங்க வந்து அழகி நினைப்பு மனசுக்குள்ள சாம்பார் ஆப்பு எனக்கு ஏன் பார்த்தா நான் தான் அழகின்னுவாங்க. நீ சொல்றடி, ஆனவங்கள நல்லா சொல்லுவாங்க, நான் யாருமே இவ்வளவு அழகா பிறந்தேன்னு தெரியலன்னுவாங்க. பொறாமடா பொறாம, என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. அவங்க அழகி. சொல்லு மச்சான், நீ செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நேத்ரா பத்தி என்ன நினைக்கிற? தமிழ்ல சொல்லு, தமிழ்ல சொல்லு. அது ஒரு பைத்தியக்காரி, பைத்தியக்காரி, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா. நல்லா கேர் பண்ணுவா, என் அக்கா மாதிரி. ஜனா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சொல்லு, நீ சொல்லு, ட்ரை பண்ணு, நான் சொல்றேன். ಅದೇ ಅವಳು ಕೋಪ ಬರುವಾಗ ಯಾರಿಗೆ ಬೈಬೇಕು ಯಾರಿಗೆ ಬೈಬಾರ್ದು ಬೈದಿರೋರಿಗೆಲ್ಲ ಬೈದು ಬಿಡ್ತಾಳೆ. ஒழுங்கா பேசதும் புரியல. அதாவது அவ என்ன சொல்றான்னா, அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா யாரு திட்டுறானே தெரியாம அவளுக்கே அறியாம யாரு வேணாலும் திட்டுவான், எங்க இருந்தோ கோவம் ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிச்சிருவான்னு சொல்றான். அந்த பவானி அக்கா. பவானி அக்கா இஸ் லைக் மை தமிழ்நாடு மாம். அம்மா. ஓகே மச்சான், நானு ரம்யா ರಮ್ಯಾಗೆ ಇರಿಟೇಟ್ ಮಾಡಕ್ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಇಷ್ಟ ನಂಗೆ, ಚಿಕ್ಕ ಓರ್ಸಕ್ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಇಷ್ಟ. அதாவது அவ என்ன சொன்னானா, ரம்யானா எனக்கு ரம்யாவை இரிட்டேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா, அவ சூத்து எரிய வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா. அவ சூத்து எரிய வைக்கிறது. பட் we are like டேய் வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பார்ட்னர்ஸ் இன் கிரைம். நானும் ரம்யா அவர் மாதிரி அப்படிதான். ஏதாச்சும் கிரைம் பண்ணணுமா ரெண்டு பேர் சேர்த்து ஏதாச்சும் பண்ணிட்டு சும்மா சைலண்டா உட்காந்துருவோம். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. தெரியாது, எனக்கு புரியல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் போய் இவன் கூட சேர்ந்து கிரைம் ಮಾಡ್ತೀನಿ ಆಮೇಲೆ. ஓகே, வேட நேத்ரா ராத்ரோ, அது நேத்ரா ராத்ரோன்னு பேர் வச்சு நேத்ரா நினைச்சிட்டாங்க. 7 மாசத்துக்கு பிறந்திருப்பா போல. டக்குன்னு வந்து என்ன ஆகும் தெரியாது, அப்படியே வந்து பெரிய அஃபிஷியல் மாதிரி பண்ணுவா வந்துட்டு நம்ம கிட்டேயே. ஸோ ஆனால் நல்ல ஃப்ரெண்டு, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம், எல்லாத்தையும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல். நான் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்லுவேன். டன் டன் டன். நேத்ரா கிட்ட வந்துட்டு நிறைய சம்பாதிக்கிறான், ஆனா அவட ஒண்ணுமே இல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற?
ஒண்ணுமே அவ வீடு கட்டுறடி. அவகிட்ட ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒண்ணுமே இல்ல. ஏடோ பர்லே கமான் நேத்ரா பர்லே. நேத்ரா வந்து எப்படி சொல்றாங்க, அவங்க தங்கச்சி அவங்க தம்பி எல்லாம் படிக்க வைக்கிறா. ஸோ அதனால வந்து அவ ரொம்ப சேர்த்து வைக்கிறா. அது ஒரு குட் ஹேபிட் தான். அவெல்லாம் வந்து எடுத்து செலவு பண்ணணும், பட் அவ செலவு பண்ண மாட்டா. ஃபேமிலிக்காக ரொம்பவே இது பண்ண ஸ்பெண்ட் பண்ணுவா அண்ட் ரொம்பவே சேஃப்டியாகவும் வச்சிருக்கா. ஸோ அதனால கன்ஃபியூஸ், ஆனால் ஃபேமிலிக்காக தான் கன்ஃபியூஸாக இருக்கா. எஸ், அவ ஃபேமிலிக்காக அவ என்ன பண்ணுவா, தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அவங்க அம்மாவா இருக்கலாம், யாருக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு விஷயம் தான் அவ பிடிக்குமா. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது. ரெடி அபவுட் ஜனா. ஜனா பத்தி என்ன சொல்லலாம், அது நல்ல ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு ஷஃபாக்கு அடுத்ததுன்னா அவ தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அவ நினைப்பா. அவளும் நானும் வந்து நிறைய காசிப்ஸ் பேசுவோம், சீக்ரெட்ஸ் பேசுவோம். நல்ல ஃப்ரெண்டு, ஒரு லாயல் ஃப்ரெண்டு. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்றதுக்கு. லாயல் ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து பவானி அக்கா பற்றி என்ன சொல்லலாம், யோசிக்கிறாளே. எனக்கு எங்க அக்கா 2 பேர் எப்படியோ அந்த அக்கா அந்த மாதிரி தான் என்ன நல்லா கேர் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா வந்து ஒரு ஓனர் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. ஃப்ரெண்டா எப்பவுமே ஜாலியான கேரக்டர். எல்லாருக்கூடயும் நல்லா பாசமா பழகுவாங்க. நல்ல அம்மா, நல்ல அக்கா நேத்ரா. நேத்ரா பத்தி பேசவே